ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி கருங்குருவை அரிசியில் செஞ்ச கொழுக்கட்டை போட்டிருக்கேன். ஆனால் இதே மெத்தட் தான் நம்ம எந்த அரிசியில் வேணாலும் போட்டுக்கலாம். அதாவது புழுங்கல் அரிசி, பச்சரிசி, அப்புறம் பச்சரிசி மாவு, இதில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். சேம் மெத்தட் தான். இது போல் நம்ம ஆறுனதுக்கு அப்புறமாவும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருங்குருவை அரிசி 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். இது இந்த கப்பில் 1 கப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அரிசியை நான் ஏற்கனவே கழுவி காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. நிறைய அரிசி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மில்லில் கொடுத்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு இதை மாவு ஜல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. அதாவது லேசாக அந்த குருணை அது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மாவு வெந்துக்கிட்டு இருக்கும் போது வெடிபடும். அதனால தான் இப்போ நம்ம குருணை அதெல்லாம் இல்லாத மாதிரி சலிச்சு எடுக்கணும். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிறதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி மறுபடியும் அதை நல்லா அரைச்சி மறுபடியும் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் இருக்கும். ஆனால் இது நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த மாவு நம்ம இந்த கப்பில் அளந்துக்கலாம். இந்த கப்பில் எனக்கு 1.5 கப்பு இருக்குது. நீங்கள் அரிசியில் செய்யாமல் இது போல் மாவில் செஞ்சிங்கன்னா இதே போல் 1.5 கப் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். 1.5 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரணும். இப்போ இந்த தண்ணியில் 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணியோட சூட்லேயே நமக்கு நெய் மெல்ட் ஆகிடும். இப்போ இந்த தண்ணியை நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க. ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. நம்ம தண்ணியில் இந்த நெய்யும் உப்பும் தண்ணியிலே சேர்த்து செய்கிறதுனால தான் நமக்கு கொழுக்கட்டை ஆறுனதுக்கு அப்புறமாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இது போல் ட்ரை பண்ணுங்கள். மாவில் இது போல் கொதிக்கிற தண்ணி ஊற்றி செய்யும்போது தான் மாவு நமக்கு வெந்து வரும். கொழுக்கட்டையும் நமக்கு வெடிபடாமல் வரும். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நமக்கு ஒவ்வொரு அரிசியை பொறுத்து கொஞ்சம் தண்ணி கூட குறைச்ச வரும். ஆனால் நமக்கு கரெக்டாக 1.5 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். சில அரிசி கொஞ்சம் தண்ணி கம்மியாக எடுக்கும். அதனால் நம்ம தண்ணி வைக்கும் போதே 2 கப்பு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்தோன்னா கரெக்டாக நமக்கு பதம் தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு ஓரளவு சூடு கொஞ்சம் குறையிற வரைக்கும் ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ மாவு நல்லா நமக்கு கலந்துடுச்சு. இப்போ நமக்கு இது போல் உருட்டினோண்டா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். அது போல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது நம்ம உடனே செஞ்சிடலாம். இது மாவு நல்லா கலந்துட்டு இது போல் நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு பார்க்கும்போதே தெரியும். அப்படியே நமக்கு சப்பாத்தி மாவு பதம் இருக்கும். இதை மூடி வச்சுட்டு நமக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை 1 கப் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நீங்கள் நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதாலும் நல்லா உடச்சி விட்டு இதே போல் 1 கப் அளவுக்கு சேர்த்து 1/4 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. நமக்கு இந்த நாட்டு சக்கரை கரைஞ்சி வந்தால் போதும். மற்றபடி ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இதை இறக்கி வச்சுட்டு வேறு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி தேங்காய் பூரண கொழுக்கட்டை தான் ரெடி பண்ண போகிறோம். இது கூடவே 1.5 கப்பு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க.
நம்ம வந்து தேங்காவை மட்டும் நெய் போடாமல் கூட வறுக்கலாம். ஆனால் நெய் போட்டு இது போல் வறுக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அந்த சாப்பிடும்போது அந்த பூர்ணம் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வறுக்கும்போதே நல்ல வாசம் வரும். இந்த தேங்காய் வந்து நெய்யில் சேர்த்து வறுக்கும்போது இந்த பியூர் ஒயிட்டாக இருக்கிறது மாதிரி இது மாதிரி லைட் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுடுங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை. போதும். இப்போ இது கூடவே நம்ம காய்ச்சி வச்சுருக்க நாட்டு சக்கரை பாகை இது கூட சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் தூசி அது மாதிரி ஏதாவது இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. நமக்கு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 6 ஏலக்காவை நல்லா இடித்து விட்டு அதில் உள்ள தோல் எல்லாம் எடுத்துட்டு அந்த பவுடரை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது. இந்த தண்ணி லைட்டாக அப்சர்வ் ஆகி கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அது வரைக்கும் வதக்கி விடுங்க. ரொம்ப ட்ரை ஆக விட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு பூர்ணம் வந்து ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் கட்டியாக போயிடும். அது வரைக்கும் நம்ம வதக்க தேவையில்லை. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக ஜூஸ் இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மாவு உருண்டை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை போதுமானது. இப்போ இந்த மாவு தட்டுறதுக்கு வந்து பிளாஸ்டிக் பேப்பர் அல்லது வாழை இலை அல்லது இது போல் பட்டர் ஷீட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அப்போது தான் வந்து நமக்கு கொழுக்கட்டை மாவு வந்துட்டு அந்த பேப்பரில் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இந்த உருண்டையை வந்துட்டு மேலே வச்சு தட்டிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாகவே தான் தட்ட வரும். கையில் வேணுன்னா நெய் அல்லது எண்ணெய் லைட்டாக தடவிக்கோங்க. இது போல் மெதுவாக தட்டி விடுங்க. இந்த ஓரக்கரையெல்லாம் வெடிப்பு வராமல் அழகாக ஷேப் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பூரணம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே அழகாக பாதியாக மடக்குங்க. நமக்கு அந்த ஓரம்லாம் அழகாக ஈக்குவலாக வர மாதிரி மடக்குங்க. நமக்கு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ இந்த ஓரத்தை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நமக்கு மாவு வெந்துட்டு இருக்கும்போது பூரணம் வெளி வராமல் இருக்கிறதுக்காக நல்லா ஒட்டி விட்டுருங்க அந்த ஓரத்தை. இப்போ இதை வந்து அழகாக எடுத்துடலாம். இதை வந்துட்டு இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் இது போல் காட்டன் துணி அல்லது வாழை இலை எதனாவது போட்டு வச்சுக்கோங்க. டைரெக்டாக நம்ம இட்லி தட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா மாவு வந்து தட்டில் ஒட்டிடும். நமக்கு வந்து வாழை இலை கிடைச்சாலும் அதில் வச்சு வேக வைக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். இப்போ இதே போல் அழகாக ஒன்று ஒன்றா மடக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இட்லி தட்டில் எடுத்து வச்சிடணும். நம்ம வந்து வேக வைக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு இந்த இட்லி தட்டத்துக்கு உள்ளக்க வைக்கணும். இப்போ நம்ம உருண்டை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இதே போல் மாவு வளர்த்துக்கோங்க. நடுவில் வந்து பூரணம் வச்சுட்டு இந்த பேப்பரை கையில் எடுத்துகிட்டு இதே போல் ஃபுல்லாக சுற்றிலும் சுருட்டி அவ்வளோதான். இது போல் நல்லா ஷேப் பண்ணிவிடுங்க. இட்லி செட்டில் ஒரு பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது போல் கொதிக்கும் போது தான் வந்துட்டு நம்ம வந்து கொழுக்கட்டையை உள்ளே வைக்கணும். கொதி வரத்துக்கு முன்னாடியே வச்சோன்னா நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து வெடிபடும். கொதிச்சதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டு மூடிடுங்க. ஒரு பக்கத்து வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அடுத்து வந்துட்டு ஒன்று ஒன்றா வறுத்து சட்டியில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் நமக்கு வேகிறதுக்கு. சூடாக இருக்கும்போது நமக்கு வந்து எடுக்க முடியாது, உடையும். அதனால் இந்த தட்டை அப்படியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. தட்டை அப்படியே எடுத்து வெளியில் வச்சுட்டு இன்னொரு தட்டில் அதே போல் நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணி உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம்.
வெந்துருச்சு. இப்போ வெளியில் எடுத்துருங்க. ரொம்பவே சூப்பராகவே நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வெளியில் எடுத்து வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வெளில விட்டுருங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது எடுக்க வேணாம். அதாவது வெடிக்கும். அப்படியே உடையும், நமக்கு கையில் எடுக்க வராது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுங்க. நமக்கு அழகாகவே எடுக்க வந்துடும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.